வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளது. சீனியர் செங்கோட்டையன் இபிஎஸ் தலைமையை ஏற்கக்கூடாதா? பெங்களூர் புகழேந்தி வலியுறுத்தலாம். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் இருந்து வருகிறார். குறிப்பாக சொல்லப்போனால் ஜெயலலிதாவின் நம்பிக்கை உரியராகவும் அவரால் அமைச்சராக தேர்தல் பொறுப்புகளாக பல முறை நியமனம் செய்யப்பட்டுள்ளார் செங்கோட்டையன் அவர்கள். அவரை தான் சட்டமன்ற உறுப்பினராக 7 முறை வெற்றி பெற்றுள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கூட அதிமுகவில் அரசியலில் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் கூட 2017ஆம் ஆண்டு செங்கோட்டையனுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. எனினும் கூட அரசியல் ரீதியாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காத செங்கோட்டையன் அவர்கள் துறை சார்ந்து மட்டுமே பேசி வந்தாராம். அதிமுகவின் எதிர்க்கட்சியாக பிறகும் அமைதியாகவே கட்சி பணிகளை மட்டுமே மேற்கொண்டு வந்தார் செங்கோட்டையன் அவர்கள். அதனைத் தொடர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக கட்சிக்குள் கருத்துகள் இருந்ததாம். அதுபோலவே முக்கிய பொறுப்புகள் எல்லாம் எதுவும் செங்கோட்டையனுக்கு வழங்கப்படவில்லை. இதனிடையேதான் கடந்த சில மாதங்களாகவே செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருப்பதாக வெளிப்படையாகவே காண்பித்தாராம். மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலே டெல்லி சென்று பாஜக தலைவர்களையும் அவர் சந்தித்தாராம். இந்த சூழலில் கூட நேற்று முன்தினம் ஆதரவாளர்களுடன் தனது கோபிச்செட்டிப்பாளையம் வீட்டில் ஆலோசனை ஒன்றை நடத்தினார். பின்னர் செய்தியாளர் பேசிய செங்கோட்டையன் அவர்கள், செப்டம்பர் 5ஆம் தேதி அனைத்து விஷயங்களும் நான் விரிவாக பேசுவேன், அதுவரை கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள் என்று செய்தியாளர்களுக்கு அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். இந்த நிலையில்தான் செய்தியாளர் பேசிய பெங்களூர் புகழேந்தி அவர்கள், செங்கோட்டையன் பின்னால் எடப்பாடி பழனிசாமி நடந்து கூட வரமாட்டார், ஓடிதான் வருவார். செங்கோட்டையன் போடும் உத்தரவையே அந்த மாவட்டத்தில் அனைவருமே பின்பற்றுவார்கள். செங்கோட்டையன் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். அது மட்டுமன்றி அனைவரும் இனிய வேண்டும் என்று மட்டுமே செங்கோட்டையன் நாளை ஊடகத்திடம் சொல்லிவிடக்கூடாது. அப்படி மட்டும் சொன்னால் மக்கள் மரியாதை தர மாட்டார்கள் என்றும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நீங்கள் பயணம் செய்தால் 7 முறை நீங்கள் வெற்றி பெற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் உங்கள் ஆதரவாளர்கள் கூட ஓட்டு போட மாட்டார்கள், டெபாசிட் பறிபோக கூட வாய்ப்புள்ளது என்று பெங்களூரு புகழேந்தி அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி இந்து முன்னணி மாநாட்டில் கலந்து கொள்கிறார்களா, ஜெயலலிதா வரலாற்றை பிழை என ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுகிறார், மற்றொருவர் RSS கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்றெல்லாம் குறிப்பிட்ட புகழேந்தி அவர்கள், இதனை செங்கோட்டையன் வேடிக்கை பார்த்தால் மட்டுமே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஒரு முறையாவது ஜெயலலிதாவின் பயண திட்டம் சரியாக இல்லை என்றவுடன் உடனடியாக செங்கோட்டையனை அழைத்து பயண திட்டம் போட சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர் செங்கோட்டையன் அவர்கள். அவரது பின்னால் ஓடி வந்தவர்கள் அவருக்கே தலைவரா என்று புகழேந்தி அவர்கள் எடப்பாடி மீது குற்றங்களை சாட்டியுள்ளாராம். அது மட்டுமன்றி செங்கோட்டையன் எந்த இடத்தில் இருக்க வேண்டியவர் என்றும், சீனியராக அவர் இருந்தபோது ஈரோடு மாவட்ட செயலராக இருந்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமியோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல, சசிகலா போட்ட பிச்சையால் முதல்வரானால். இந்த நிலையில்தான் வைத்து செங்கோட்டையன் தனது முடிவுகளை எடுக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமி தலைமை வேண்டாம் என்று வெளிப்படையாகவே அறிவிக்க வேண்டும் என்று புகழேந்தி அவர்கள் செங்கோட்டையனுக்கு உறுதிபட தெரிவித்திருந்தாராம். இதன் மூலம்தான் வருகின்ற அதாவது செப்டம்பர் 5 நடக்கும் கூட்டத்தில் ஆதரவாளர்களுடன் பேசி முடிவெடுத்தவுடன் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்க போகிறார் என்பதே மக்களின் ஒரு கேள்விக்குறியாக எழுந்து வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.